அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் 2023 ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் போய் பேசலான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தமிழ்நாடு பேராமெடிக்கல் ஃபஸ்ட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மெடிக்கல் அண்டு அந்த ஆயுஷ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவோம். எது உங்களுக்கு ஆயுஷ்னா யுனானி, சித்தா, யோகா அந்த மாதிரி மெடிசின்லாம் கோர்சஸ்ஸு. பட் பேராமெடிக்கல் அப்படிங்கிறது மருத்துவம் சார்ந்தது, ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் பேராமெடிக்கல் அட்மிஷன் பார்க்கும்பொழுது மொத்தம் 19 கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே பிபிடி, பிஓடி, பிஎஸ்சி, நர்சிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது கோர்சஸ். எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விஷயம் என்னென்னா மொத்தமாக 16,600 சீட்ஸுங்க அவைலபிலிட்டி சீட்ஸ் இருக்கிறது. அதுக்கு மொத்தம் 19 கோர்சஸ்ஸு, 16,600 சீட்டு. கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி கேட்டகரின்னு பார்க்குறப்ப அந்த சீட்டு நிறைய இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் ரேங்க் ரிலீஸ் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தா 66,696 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ரேங்க் மட்டும் ரிலீஸ் ஆனது 65,574, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. ரேங்க் லிஸ்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு என்ன கோர்சஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸஸ் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. டாப் 5 பொசிஷன். இதுக்கு முந்தின ஒரு 2 வருஷம் ரெக்கார்டு ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸை ரெஃபர் பண்ணி பார்க்கும்பொழுது அதையும் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். என்னென்ன கோர்சஸ் டாப் 5ல் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிஃபார்ம் டாப்பில் தான் இருக்குது. அது சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நான் சொல்கிறது 120 சீட் இருக்குது. நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் 350 சீட் இருக்குது கவர்மெண்ட். நான் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சொல்லியிருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 16,600 செல்ஃப் ஃபைனான்சிங் அண்டு கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்தது. ஸோ அடுத்த ஒரு கோர்ஸு டாப் கோர்ஸில் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா பிஃபார்மு, அடுத்து பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பிபிடி பிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் இந்த கோர்ஸு. அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் சாய்ஸில் டாப்பில் இருக்கிற லிஸ்ட்டு. அடுத்ததான் பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி, அது கிட்டத்தட்ட 115 சீட் கவர்மெண்ட் காலேஜில் 115 சீட் இருக்குது. அடுத்து ரேடியோ தெரப்பி, ரேடியோலஜி அந்த மாதிரி கோர்சஸில் இருக்குது. எல்லாம் ஒரு 220 சீட்டுக்கு மேலே இருக்குது அந்த குரூப்புக்கு. அப்புறம் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி இருக்குது கோர்சஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா 25 சீட். இந்த மாதிரி நான் சொல்கிற சீட் வந்து கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ஸு டாப் 5 கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மசி, நர்சிங், பிசியோதெரப்பி அண்டு ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த ரேடியாலஜி சம்மந்தப்பட்டது, ஆடியோலஜி இந்த மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் பற்றி பேசும்பொழுது ரேங்க் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 எடுத்தவங்க மொத்தமே 3 பேர் தான். அப்புறம் 199.5 எடுத்தவங்க 7 பேர், 199 எடுத்தவங்க 11 பேர். இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டு இருக்குது. அப்போ இந்த 65,000 பேருக்கு சீட் இருக்குமா? கிடையாது. சீட் அவைலபிலிட்டி 16,600 தான். இந்த கட் ஆஃப் வந்து நிச்சயம் குறையும். ஏன்னா இதில் அந்த ஒவ்வொரு மார்க்லேயும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் நிச்சயம் கட் ஆஃப் குறையும். எவ்வளோ குறையும்? இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல முடியல, கொஞ்சம் மாறும். பட் நிச்சயம் குறையும், கட் ஆஃப் குறையது இருக்குது. இப்போ குறைஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது? அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்குன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்கும். ஸ்பெஷல் கேட்டகரினா எக்ஸர்விஸ்மேனு, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ஃபிசிக்கலி டிசபிலிட்டி இந்த மாதிரி மக்கள்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. அவங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்கும். அவங்களுக்கு முதல்ல நடக்கும் கவுன்சிலிங்கு. ஆஃப்லைன் மீன்ஸ் அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு செலெக்ஷன் கமிட்டிக்கு நேராக போகணும். அங்கே போயிட்டு தான் நடக்கும் உங்களுக்கு. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது மற்ற ஜெனரல் கேட்டகரிக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிறப்போ ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் 250 ரூபா பே பண்ணணும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஃபீஸ் 250 ரூபா பே பண்ணணும் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு. எவ்வளோ அப்ளிகேஷன் சாய்ஸ் இந்த டைம் ஆன்லைன் கோர்ஸ்லாம் என்ன உங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும் அண்ட் லாக் பண்ணிக்கணும். சாய்ஸஸ் மீன்ஸ் என்ன கோர்ஸு, என்ன காலேஜ், ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் தான் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் இதில் கொடுத்துருக்கிற காலேஜஸ் என்ன, எவ்வளோ காலேஜ் இருக்கோ நீங்கள் அதுபடி சீக்வன்ஸ் கொடுக்கலாம். இதில் எத்தனை 19 கோர்சஸ் இருக்குன்னா உங்கள் கோர்ஸ் உங்களுடைய
இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் சிஸ்டம் எப்படி இதில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு பார்க்குறப்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 14க்கு அப்புறம் ரிலீஸ் அன்றைக்கே நீங்கள் யூசர் ஐடி ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்ளை பண்ணும்போது. அதை லாகின் பண்ணிவிட்டு உங்கள் சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் லாக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ணுங்கள் 250 ரூபா. அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுங்கள். ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அதை சப்மிட் கொடுக்கணும். ஃபைனல் சப்மிஷன் இருக்கும். அடுத்து ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். ஸோ அந்த ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா tnhealth.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பார்க்கலாம். அந்த tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கிறது. சார் இந்த கவுன்சிலிங் முடித்தோடனே அடுத்த ப்ராசஸ் என்ன? சீட் அலாட்மெண்ட்டுக்கு கிடச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன காலேஜ் என்ன கோர்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜோட டேட்டு டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போடணும். ஃபீஸ் அங்கே தான் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டியூஷன் ஃபீஸு ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக உங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கவுன்சிலிங் கால் லெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை என்ன காலேஜ் அலாட்டாக இருக்கோ அங்கேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ தொடர்ந்து பார்க்கணும், நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு பாராமெடிக்கல் அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் 2023க்கு இந்த ப்ராசஸ்ஸு இது தான். இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் இதுக்கெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை, அதே தான் இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். இது நம்ம சேனலில் வந்துட்டு பாராமெடிக்கல் கோர்ஸை பற்றின முழு விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். அதே வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு என்ன ரிப்ளை பண்ணுவோம் இருக்குது. ஸோ இப்போ சொன்னது ஓவராலாக இந்த பாராமெடிக்கல் என்ன சொல்லியிருக்கேன்னா மொத்தம் இருக்கிற சீட்டு 16,600, 19 கோர்சஸ் இருக்குது, 65,574 பேர் ரேங்கில் வந்திருக்கிறாங்க. கவுன்சிலிங் ஃபீஸு 250 ரூபா பே பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மொத்தம் 19 கோர்ஸஸ் சொல்லிட்டேன். இந்த டாப் கோர்சஸ்ன்னு பேசுகிறப்ப பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, அந்த ரேடியாலஜி ஸ்ட்ரீமு, அப்புறம் ஆடியாலஜி, இது தாங்க இந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கிற கோர்சஸ்ஸு. இந்த வீடியோ இந்த சொன்ன தகவலாம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. அண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.